ஐடிபிஏ ஜேஏஎம்முக்கான ரிசல்ட் அவுட் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரிசல்ட்டுடைய லிங்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் நம்மளோட டெலகிராம் குரூப்லையும் இருக்குது. உங்களுடைய ரிசல்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த எக்ஸாம் எகைன் திரும்ப வருமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏஏஓ அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ண எக்ஸாம், ஜேஏஎம் எக்ஸாம் ரெண்டும் கம்பைன் பண்ணி லேட்டர் ஆஃப் ஆஃப் த இயரில் வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த எக்ஸாம் வருஷத்துக்கு 2 டைம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிஜிடிபிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பேங்கிங் கோர்ஸ் மாதிரி பண்ணணும் ஒரு காலேஜில், மணிப்பால் யூனிவர்சிட்டியில் போயிட்டு. ஸோ அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். அதுவும் ஜேஏஎம் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக எடுப்பாங்க. அது உங்களுக்கு ஜூலை 5 வர வாய்ப்புகள் இருக்குது எக்ஸாம். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் சோன் வந்துடும். எக்ஸாம் உங்களுக்கு ஜூலை 5 வரும். இந்த இப்போ நடந்த இந்த ஜேஏஎம் மாதிரி ரெக்ரூட்மெண்ட், ஏஏஓ ரெக்ரூட்மெண்ட் ஃப்யூச்சரில் வரும். பிஜிடிபிஎஃப் வந்து ஜூலை 5 வர சான்சஸ் இருக்குது. அண்ட் ஃபர்தராக நீங்கள் இந்த ஜேஏஎம் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப்லையும் இந்த ரிசல்ட்டுக்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்மளுடைய டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.